குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுமே அம்மா எனக்கு உடனே ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம்ல நம்ம வீட்ல ரெண்டே ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தா போதுங்க. வித்தின் 5 மினிட்ஸ்ல சூப்பரான ஹெல்தியான ஈஸி ஸ்நாக்ஸ் உடனே சுட சுட நம்ம செஞ்சு கொடுத்து வீட்ல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹாப்பியா வச்சிருக்கலாம். ஆமாங்க. இப்ப அந்த ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாகாசேவி வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சூப்பர் அண்ட் சிம்பிளான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டே செலிப்ரேஷன் தான். எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டேவை நாங்க குடும்பத்தோட கேக் கட் பண்ணி சூப்பரா கொண்டாடினோம். கட் பண்ணி முடிச்சதுமே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை எல்லாரும் ஃபேமிலியில ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த கேக் கட்டிங் இப்போ மத்தியானம் சமையலுக்கு முன்னாடியே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் சமையல் பண்ணிட்டு இன்னைக்கு அப்பா அம்மா வெட்டிங் டே ஸ்பெஷல் பண்ணிட்டு நம்ம ஸ்வீட் கோதுமை பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு செவ்வாழை பழம் எங்க வீட்டுல நிறைய கனிஞ்சு இருந்தது. அந்த இந்த செவ்வாழை பழத்தை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு கோதுமை பணியாரம் நம்ம செய்ய போறோம். இந்த கோதுமை ஸ்வீட் பணியாரம் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 6 செவ்வாழை பழம் நல்லா கனிஞ்சதா எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைப்பழத்தை எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு நல்லா திட்டி திட்டா அந்த கெட்டியா இல்லாம நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். பஞ்சாமிர்தத்துக்கு எப்படி நம்ம பிணைவோமோ அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. பிணைஞ்சு விட்டதுமே நல்லா கொல கொல கொலன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னைக்கு 2 கப் கோதுமை மாவு நான் எடுத்துக்கிறேன். அதுல எந்த கப்ல நம்ம மெஷர் பண்ணிக்கிறோமோ அதே கப்ல நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்ல ஸ்வீட் எந்த அளவுக்கு சேர்த்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம நீங்க வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நான் நல்லா தட்டிட்டு அதை நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு நிறைய பக்குவம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த தூசி போற அளவுக்கு அந்த கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சிட்டு நம்ம ஏலக்காவை ஒரு பக்கம் பாகு காஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஏலக்காய் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை தட்டி நம்ம அந்த மாவு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பாகு ரெடி ஆயிடுச்சு. அந்த பாகுல இருக்க தூசி எல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவும் வாழைப்பழம் இருக்கு இல்லையா, நமக்கு நம்ம சின்ன ஒரு பவுல்ல இருக்கனால அதை நான் ஒரு மிக்ஸ் பண்றப்போ ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல அதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த கோதுமை மாவு கனிஞ்ச அந்த வாழைப்பழம் அதுக்கப்புறமா சர்க்கரை பாகு ஊத்தியாச்சு. இப்போ பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் ஆட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லிக்விட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு பணியாரம் நல்லா புசுன்னு வராது. ஸோ நான் ரொம்ப பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 தடவை 5 தடவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கட்டி இல்லாம நம்ம கிளறிக்கலாம். பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தும் போது நம்மளுக்கு அந்த அளவு தெரியும். அந்த பக்குவம் கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட்டா இது நம்ம ஒரு ஸ்வீட் பண்றோம் அப்படின்றதுனால லைட்டா நம்ம சால்ட் போட்டாதான் அந்த டேஸ்ட்டை நமக்கு ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ஸ்வீட் இன்னும் நம்ம அதிகமா கொடுக்கும் நமக்கு. அதுக்காக இன்னைக்கு லைட்டா நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பக்குவம் கரெக்டா வந்துச்சு. இப்போ நம்ம சோடா உப்பு இன்னைக்கு ஒரு ஸ்பூன் பக்கம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சோடா உப்பு எதுக்காக போடுறோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு நம்மளுடைய பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு எந்த அளவுக்கு போடுமோ அந்த அளவுக்கு பெருசா வரும். இப்போ நம்ம எண்ணெயை அடுப்புல வச்சாச்சு. எண்ணெய் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா கொஞ்சோண்டு அந்த மாவு ஊத்தி டெஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா பொறு பொறுன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு கரண்டியா எடுத்து அந்த காஞ்ச ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கு இல்லையா எண்ணெய், அதுல நம்ம ஒவ்வொரு கரண்டியா ஊத்திக்கலாம். இது நம்ம கோதுமை மாவு அப்படிங்கறனால அதுலயும் நம்ம நம்ம வாழைப்பழமும் போட்டிருக்கறனால ரொம்ப ஸ்லோவா தான் குக் ஆகும். ஸ்லோ நமக்கு குக்கிங்க்கு அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும்.
அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஊத்துனதுக்கு அப்புறமா வந்துட்டு லைட்டா அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து மேல அப்படியே அப்பப்போ எடுத்து நம்ம பூரி எப்படி சுடும்போது அப்ப அப்படியே லைட்டா எண்ணெய் எடுத்து அந்த பூரி மேல நம்ம விட்டுட்டே இருந்தா அது புஸ்ஸுன்னு வரும் இல்லையா? அது மாதிரி நம்ம விட்டுட்டே இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் வந்துட்டு இத நான் குக் ஆயிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு அது வந்து அந்த பணியாரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அது பச்சை மாவு, அது வந்து கோதுமை மாவு வேகாது இல்லையா? அப்ப வந்துட்டு அ ஹோல்ஸ் விழுந்துருச்சா அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய பணியாரம் வந்து புஸ்ஸுன்னு வராது. பாருங்க, ஸ்லோவா தான் குக் ஆகும். ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு மேல ஆகும். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒவ்வொரு அடசல் போட்டு எடுக்கும்போது. அதனால பாருங்க, இப்ப வந்து நான் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்ல தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா புஸ்ஸுன்னு வந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, நம்மளுடைய கோதுமை ஸ்வீட் பணியாரம் எவ்வளவு புஸ்ஸுன்னு எவ்வளவு அழகா சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த கலர் நல்ல ஒரு ப்ரவுன் கலர். அதாவது நம்ம அந்த கச்சாயெல்லாம் சாப்பிடும்போது நல்லா வந்து அந்த கோல்டன் கலர் இருக்கணும். அந்த ப்ரவுன் வரணும். அதாவது பார்க்கறக்கு வந்து அந்த பிளாக்கும், ப்ரவுனும் கலந்த மாதிரி இருக்கிறது தான் இதோட டேஸ்ட்டே. இப்ப நம்ம போண்டாலாம் சுடும்போது வந்துட்டு லைட் எல்லோ கலர் இருக்கும்போதே நம்ம எடுத்தோம் இல்லையா? அந்த மாதிரி இது எடுக்கக்கூடாது. அப்போ வந்துட்டு உள்ள வந்து அந்த கோதுமை மாவு வந்து வெந்திருக்காது. பழமும் வந்துட்டு கொழ கொழன்னு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வந்து கலர் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு டார்க் மெரூன் கலர் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த பழமும் படிஞ்சிருக்கனால அப்படி ப்ரவுன் அண்ட் அந்த எல்லோ கலர் கண்ல தெரியும் போது தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய பணியாரத்த நம்ம வெளிய எடுத்துட்டு இது மாரி அடுத்த ஸ்டெப் போணும். இந்த மாரி மெயின் டிப் இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து குக் பண்ணும்போது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கும்போது எக்காரணத்த கொண்டும் அந்த நம்ம கரண்டி போட்டு நம்ம வந்து அத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து மெதுவா வந்துட்டு அது மேல தெளிச்சு விட்டுட்டு இது வந்துட்டு குக் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மேக்ஸிமம் வந்து இது பிணையறக்கு ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு இது எண்ணெய் காயறக்கு ஒரு 5 மினிட்ஸ். அப்புறம் இது செய்யறக்கு ஒரு 5 மினிட்ஸ் இவ்வளோதாங்க ஆகும். டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வந்துட்டு சூப்பரா வந்து குக் பண்ணி குடுத்துரலாம். சப்போஸ் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னா கூட, ஈஸியா நம்ம செஞ்சு குடுத்துரலாம். நம்ம கடையில போய் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கணுன்ற அவசியம் இல்ல. பாருங்க எந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணியிருக்கோன்றது. நம்மளுடைய பணியாரம் வந்து உள்ள அது வந்து அந்த பக்குவம் வெந்திருக்க பக்குவம் இருக்கு இல்லையா? அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க அந்த பணியாரம் வந்துட்டு உள்ள அப்படியே வந்துட்டு நல்லா வெந்து அப்படியே வந்து அப்படியே உதிரி உதிரியா வருது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் பக்குவம். இன்னைக்கு நம்மள வந்து எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டேக்கு வந்து சூப்பரா ஒரு ஸ்வீட் செஞ்சு குடுத்துட்டேன்ற திருப்தி. பிளஸ் வந்து மத்தியானத்துக்கு வந்துட்டு ஒரு ஹெவி மீல்ஸ் வந்து நாங்க குக் பண்ணியிருந்தோம். பார்த்துக்கிட்டோம்னா வெண்டைக்காய் புளி செஞ்சிருந்தோம். அப்புறம் சேனைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறமா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டு அது ஒரு ஆ காய் செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வடை, ஜவ்வரிசி பாயாசம், பருப்பு வடை, அதுக்கப்புறம் வந்து கதம்ப சாம்பார்ன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லா காயும் போட்டு சூப்பரா ஒரு சாம்பாரும் செஞ்சு, அதுக்கப்புறமா அப்பளம் வச்சு, ரசம், தயிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா ஹெவியா வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப திருப்தியா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு கேக் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல ஒரு ஹெவி மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதில் நல்ல சாம்பார்ல நெய் ஊற்றி அட்டகாசமா வந்துட்டு ஒரு மத்தியான சாப்பாடு செஞ்சாச்சு. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து வெட்டிங் டே ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சது. அதே மாதிரி ஒரு ஸ்வீட்டு வீட்டில் செஞ்சு கொடுத்தோம். குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சி. நான் வந்து இது செய்யும் போது நினைச்சேன் குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா பார்த்துட்டீங்கன்னா இது செஞ்சு கொடுக்கவுமே வந்து குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் மற்றும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் ஓவர் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.